தமிழக வெற்றிக் கழக கல்வி விருது வழங்கும் விழாவில் செய்தியாளரை உரிமையில் பேசி பவுன்சர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை அடுத்த திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஊக்கத்தொகையும் சான்றிதழும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற நிகழ்ச்சி முடிந்த பின்னர் விஜய் புறப்படுவதற்கு தயாராக இருந்த நேரத்தில் அவர் புறப்படுவதை ஒளிப்பதிவு செய்வதற்காக ஒளிப்பதிவாளர்களும் செய்தியாளர்களும் திருமண மண்டபத்திற்கு வெளியே காத்திருந்தனர். இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பவுன்சர் ஒருவர் திருமண மண்டபத்திற்கு வெளியே நின்று கொண்டு விஜய் செல்வதை தன்னுடைய கைபேசி மூலம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த போது செய்தியாளரை திடீரென உரிமையில் பேசி தாக்க முயன்றுள்ளார். இதையடுத்து விஜய் அவரது இல்லத்திற்கு புறப்பட்டு சென்ற பின்னர் செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் உரிமையில் பேசிய பவுன்சரை மன்னிப்பு கேட்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பவுன்சரை செய்தியாளர்கள் குழுவினரிடம் அழைத்து வந்து சம்பந்தப்பட்ட செய்தியாளரிடம் மன்னிப்பு கேட்ட பின்பு அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். அவருக்கு